மதுரைக்காரங்க எப்படிப்பட்டவங்க? கறி தோசை பரோட்டான்னு நல்லா சாப்பிட்டோமா, வெயில் இருக்குதமா, ஒரு மிகதண்டாவை குடிச்சோமா, தெப்பக்குளம் பக்கமா காலராக நடந்தோமா, கோயில் திருவிழாக்களை கொண்டாடினோமா என அமைதியாக விரும்புறகும் நீங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய டிஎன்ஏ. ஆனா இதை சிதைக்கணும்னு என்டிஏ துடிக்கிறாங்க. அவங்கள அடிமைகளா அதிமுகவை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறார் பழனிசாமி. அமைதியையும் வளர்ச்சியையும் சகோதர பாசத்தையும் முன்னிறுத்தக்கூடிய தமிழ்நாட்டோட டிஎன்ஏவுக்கு மாறா சொந்த மண்ணுக்கும் சொந்த மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கட்சியா என்டிஏ இருக்கு. இவங்க தான் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டுக்குள்ள வர நினைக்கிறாங்க. இவங்க லட்சணம் என்ன? மதுரைக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு எய்ம்ஸ் மருத்துவமனைய எப்போ 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. நல்லா கவனிச்சீங்க, 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. ஆனா எய்ம்ஸ் மட்டும் வரவே இல்லை. மதுரை எய்ம்ஸ் பேப்பர்ல இருக்கிறத விட நிஜத்துல இல்ல. இமாச்சல பிரதேஷ் பிலாஸ்பூர்ல 2017 அடிக்கல் நாட்டி 2022 ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை திறக்க முடிஞ்ச அவங்களால மதுரை எய்ம்ஸை ஏன் உருவாக்க முடியல? இதுவே நம்முடைய திராவிடர் மாடல்னா பாருங்க. அடிக்கல் நாட்டி 1.5 வருஷத்துல மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலாக உருவாயிடுச்சு. 1.5 வருஷத்துல சென்னை கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை உருவாயிடுச்சு. 1.5 வருஷத்துல கோவையில செம்மொழி பூங்கா உருவாயிடுச்சு. கீழடி பொருள் அருங்காட்சியகங்களை அமைச்சு திறந்து வச்சுட்டோம். கோவை பெரியார் அறிவுலக நூலகம், திருச்சியில காமராஜர் நூலகம். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நிகழ்ச்சியா அதைத்தான் நான் பறக்க போறேன். ஏன் பாஜக வர நம்ம மாதிரி வேகமாக செயல்பட முடியல? ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படிப்பட்டது. அதனாலதான் கீழடி நாம் தாய் மொழி என நாம் கொண்டாடுகிற கீழடி ஆய்வறிக்கையை இப்ப வர வெளியிட மறுக்கிறாங்க. இரும்பினுடைய பயன்பாடு தமிழ்நிலத்தில் இருந்துதான் தொடங்குச்சுன்னு என அறிவுபூர்வமாக நாம நிரூபிச்சிருக்கிறோம். அந்த ஆய்வு முடிவு வெளியிட்டதற்கு பின்னால பிரதமர் அவர்களோ பாஜக அரசோ ஒரு வாழ்த்து கூட இதுவரை சொல்லல.